بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكذلك نفصل الآيات ولعلهم يرجعون. واتل عليهم نبأ الذي آتيناه آياتنا فانسلخ منها فأتبعه الشيطان فكان من الغاوين. ولو شئنا لرفعناه بها ولكنه أخلد إلى الأرض واتبع هواه فمثله كمثل الكلب إن تحمل عليه يلهث أو تتركه يلهث ذلك مثل القوم الذين كذبوا بآياتنا فاقصص القصص لعلهم يتفكرون. ساء مثلا القوم الذين كذبوا بآياتنا وأنفسهم كانوا يظلمون. من يهد الله فهو المهتدي ومن يضلل فأولئك هم الفاسقون. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன். இவ்வாறு அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நம் திருவசனங்களை நாம் விவரிக்கின்றோம். இதன் மூலம் நிராகரிப்பை விட்டும் அவர்கள் திரும்பக்கூடும். நபியே, யூதர்களாகிய அவர்களுக்கு ஒருவருடைய செய்தியை ஓதி காண்பிப்பீராக. அவருக்கு நம்முடைய அத்தாட்சிகளை நாம் கொடுத்திருந்தோம். பிறகு அவர் அவற்றை விட்டும் தன்னுடைய நிராகரிப்பின் காரணத்தால் நழுவிவிட்டார். எனவே ஷைத்தான் அவரை தொடர்ந்தான். ஆகையால் அவர் வழி தவறியவர்களில் உள்ளவராகிவிட்டார். நாம் நாடியிருந்தால் அவற்றை கொண்டு அவரை நாம் உயர்த்தியிருப்போம். எனினும் இந்த உலகத்தின் பக்கம் அவர் சாய்ந்து தம் மனோ இச்சையை பின்பற்றினார். ஆகவே அவருக்கு உதாரணம் ஒரு நாயின் உதாரணத்தை போன்றதாகும். அதனை நீர் விரட்டினாலும் அது நாக்கை தொங்க விடுகிறது, அல்லது அதனை நீர் விட்டுவிட்டாலும் அது நாக்கை தொங்க விடுகிறது. இது நம் வசனங்களை பொய்யாக்கினார்களே, அத்தகைய கூட்டத்தார்க்கு உதாரணமாகும். எனவே அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக இத்தகைய சம்பவங்களை சொல்லிக் காட்டுவீராக. நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினார்களே, அத்தகைய கூட்டத்தாரின் உதாரணம் மிக்க கெட்டதாகும். தமக்கு தாமே அநியாயம் செய்கிறவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் யாரை நேர் வழியில் செலுத்துகின்றானோ அவரே நேர்வழி பெற்றவர். எவரை அவன் வழி தவறச் செய்கிறானோ அத்தகையோர்தான் நஷ்டவாளிகள்.